வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. மருத்துவம் எல்லோருக்கும் தேவை. பொண்டாட்டி எனக்கு சண்டை போச்சு, அதுக்கு ஒரு மரத்தை கொடு. முருகா விட்டாரா எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, மொட்டை மண்டை பொழந்துரும். மன்னிச்சுக்கு முருகா, கோபப்பட. எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு சொந்தமா மூளை இருக்கு, சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு. இல்ல உன் மூளை தானே வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையெல்லாம் அவசரம் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். யாரும் ஐடி வந்துட்டாங்களா? இங்க வந்து படுத்திருக்க. நான் பட்ட வேதனைய அவங்களும் படணும். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? அவங்கள நீ தான் ஏமாத்தணும், இது நானா? ஏன்னா என்னை விட பர்சனாலிட்டி இவங்கதான் ஜாஸ்தி. கலர் மாறுமா? பச்சை கலர்ல இருக்கிறா, இப்ப குச்சில போட்டோம் கருப்பு கலர்ல மாறிக்கிறா. 26ல என் தம்பி வரான். தம்பி விஜய் என்ன சொல்ற? டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி ஒரு ஏழாவது ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருக்கும்? தாராயிருப்போமே. AK-74 ஒரு ஆயுதம், அது ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அரிசி போலதான் தோட்டா இருக்கும், ஆனாலும் ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன்? நீ ஒரு டுபாக்கூரு. AK-74 ஒரு துப்பாக்கி வருது. அது வரைக்கும் அப்படி கூர்மையா இருக்கும், ஆனா சின்னதா தான் இருக்கும் தோட்டா. இங்க ஒரு புள்ளி தான் இருக்கும், ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா முதுகு பக்கம் எது இருக்கு, இப்படி போய் விரிஞ்சிடும். AK-47 கேள்விப்பட்டிருக்கேன். PK-47 அப்படின்னு ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்திருக்கா. அதை பேர் பண்ணா எங்க பாத்தாயா. என் பிள்ளைகள்லாம் என்ன கேக்குறாங்க, அண்ணே கேரளால போய் கல் குடிச்சிட்டு வரான், புதுச்சேரி போய் கல் குடிச்சிட்டு வரான், ஏனே இதை நம்ம ஊர்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க, இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கிறான். அவன் கிடக்குறான். நான் ஒரு மருத்துவர் ஆயிட்டேன், மருத்துவர். நீங்க நோயாளி என்கிட்ட வர்றீங்க, அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? நீ டாக்டரா? பார்மசி படிச்சிருக்கியா? அப்ப பாருங்க, இங்க வேண்டாம், வெறி பிடிச்சி திரியுறீங்க. நீ எல்லாம் இருக்கவே கூடாதா? வெறி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ. எங்க ஊரு கூமாப்பட்டிக்கு வாங்க. கூமா 4 முறை பொது தேர்தலில் தோற்று, பல முறை இடைத்தேர்தலில் தோற்று, 2 முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ளக தேர்தலில் தோற்று, 5வது முறையும் நம் கட்சி வெல்லாது. அரசியல் எல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க, கல்கோரி வேலை போயிடலாம். தம்பி இது யார் பார்த்தவன? அவர் உங்களுக்கு தெரியாது. உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் உங்க பாதம் பட்ட இடத்துல. முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா மூடிட்டு நீ சாப்பிட வேலையை பாக்குறியா? உலகத்துல எந்த கல்லூரி வாசல்ல அது கல்லுக்கடை வச்சு பாத்திரியா? கல்லுக்கடை எங்க பெரிய பாத்திட்டு உட்கார்ந்து போகும்போது குடிச்சுப்போம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, பொரோட்டா திங்கிறது, கல்லு குடிக்கிறது, படம் பாக்குறது. யாருன்னு எனக்கு தெரியும். போதிய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறாங்க. டேய், நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? நான் கோடி கனவு வச்சுட்டு மூளை 24 மணி அரிக்குது எனக்கு. சொரிஞ்சு விட்டுரு. கல்லு விஷம் என்றால் அப்ப டாஸ்மார்க் இருக்குல்ல சரக்கு, என்ன மிளகு ரசமா? இல்ல, அதுக்கு இதுக்கு கலர் தாப்பா வித்தியாசம். அங்கிள் அங்கிளா? அது அங்கிள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. நீ பூமர் பண்றனால நீ அங்கிள். பூமர் பண்ணா அங்கிள். ஆமா, எங்களுக்கு ப்ரொடக்ஷன் வராம இல்ல. உனக்கு பேரு யோசனை பண்ண வானே, அங்க வானே, அந்த டாஸ்மார்க் வானே, 10 ரூபா கூட வச்சு விக்கிறானே. மரியாதை கூட்டி போய் உலக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருங்க. நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் கேக்குறீங்க? கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. போல
நான் கேட்டுட்டு தான் மறுவேளை பார்த்தேன். அனில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நான் யார்? ஹூ ஐ ஆம். என் பிள்ளைங்களுக்கு அப்பன். நான் யார்? மட்டமான மருமகன். ஹூ ஆம் ஐ? நான் யார் உனக்கு சொல்லு. நான் யார்? புருஷன். நான் யார்? யார் அவன்? உன் கூட படுக்கிறதுக்காக வேறில இருக்கட்டா. சாய் நீலாம் அண்ணன் தம்பியோட பிறக்கலையாடா? இப்படி என்கிட்ட கொஞ்சம் கேட்டு கெஞ்சின்னு இருக்கிற. ஒரு மர கல்ல குடிச்சு பாரா, இப்படி மினு மினு திமிரா இருக்கும்டா, திமிரா இருக்கு. உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது எதுங்க? சிறையில் இருக்கிறதா. நல்லதை பார்த்து போடுங்க, போடுங்க, மறுபடியும் திமுக போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போட்டு போங்க, அவ்வளவுதான். வேற என்ன? நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா தியாகி. உன் சமாதியில உனக்கு கோயிலே கட்டிருக்கிற ராசா, நீ போயிட்டு வா. யாரோ 2 பேர் உங்களை அவசரமா பார்க்க வந்திருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? சார், இந்த இருட்டுல நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுதான் என்னுடைய வேலை. வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரும் கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு. தம்பி, சிரிக்க சிரிக்க பேச நினைக்க, ரொம்ப சீரியஸான ஆள் நானு. கவனம் இல்லாம எதா பண்ற கூட மாயிரே போச்சு, கச்சாது வச்சாது வச்சு போயிட்டே இருப்பேன் நான். அவரே வரல, இவரே வரல, இவரே வர போறாரு. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், ஒரே அரசியல் எதிரி திமுக தான். கட்டியாக்குறது யாரு? மார்க்கெட் போனதுக்கு அப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல. எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. சரி, நீ காசை என் கையில குத்துக்கலாமே, எதுக்காக இந்த பேட் கேம்ஸ்? நான் கொடுத்தா நீ வாங்குவியோ மாட்டியோன்னு எனக்கு டவுட். இங்க என்ன பிரசவம் நடந்துட்டு இருக்கு? என்னங்க நொண்ணுங்க என்ன? உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம். உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோவரா போலீஸ் தான் போவோம். நம்ம மாப்பிள்ள பாக்குறது பொறி உண்ட மாதிரி இருப்பாப்ல, ரொம்ப காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்க பண்ண என்ன வச்சு நீ தானே காமெடி பண்ணுவீங்க? திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா, ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? என்ன கேட்ட? ஓட்டு யாருக்கு? பொறுமை சாமி, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். யார் யாது? யார் சொன்னாரு? தளபதி அப்படின்னு என்ன கேட்டா ஒரிஜினல் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் ஒரிஜினல் தளபதி. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ பறக்கிறதே பத்தி கவலைப்படுறியே, பறந்து பறந்து எங்க போற? எங்க போற சொல்லு, எங்க போற? ஏடா சொட்ட பையல, நான் எங்க போயிட்டு வந்தாலும் உனக்கு சொல்ல மாட்டா. ஏடா அப்படி உயிரை வாங்குற? கொஞ்சம் வெயிட் இருந்தா மூஞ்சி விட்டு விடு. இன்னும் முருகன்னா ஏன் பேர் வந்தது? குன்றில் ஏறி ஏறி இறங்கியதால் உடல் முறுக்கி ஏறி இருந்ததால் முருகன் முருகன் என்று அழைக்கப்பட்டான். பாக்குறத பொறி உண்ட மாதிரி இருப்பாப்ல, ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. அங்கிள் அங்கிள் வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள், வெரி வெரி ஃபர்ஸ்ட். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். நான் கேட்காத மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு செல்போன் இல்லாம வாழ்ந்துட முடியும், தொலைக்காட்சி இல்லாம வாழ்ந்துட முடியும், கார் இல்லாம வாழ்ந்துட முடியும், எது இல்லாமல் வாழ முடியும். அப்ப புரிஞ்சுக்க தம்பி. அண்ணனுக்கு 2 சீரட் சொல்லு. சீரட் அண்ணனுக்கு 2 சீரட் விடு. ஆமக்கறி தின்னான்னு சீமா சொல்றான். தின்னேங்கிறேன். மாட்டுக்கறி தின்னேன், பன்னிக்கறி தின்னேன். அப்புறம் அவன் சாப்பிட்டு முடிச்சவனு செத்த பணத்தை சாப்பிட்டேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா? என்ன ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? தகுதிக்கு மீறி பேசுறேன்னு நினைச்சு சடப்புன்னு செருப்ப கையில எடுத்துறாரு. சொல்லு. ஒண்ணு இல்ல, 1 கோடி உறுப்பினர் சேர்த்துட்டீங்க, ஏற்கனவே 1.5 கோடி உறுப்பினர் வச்சிருக்கீங்க, ஓட்டுக்கு காசு கொடுப்பீங்களா இல்லையா?
பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா. விஷம் குடிச்சு சாகுற நிலைமைக்கு தள்ளிட்டிய. எரியுதடி மாலா ஃபேன போடு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே பத்தாதா? பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவர் ஆசிரியர் சொல்லிக் கொடுங்கள். அதற்கு அதை விட்டு ஆடு என்றால் ஆடு இழிவு அவமானமாகிவிட்டதா? இந்த 6 மாசத்துல என் ஆட்டத்தை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பாத்து, கையில கால்ல கழுத்துல எல்லாத்திலையும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதான். ஆமா, சமரசம் கூடாது. பசங்களா எனக்கு ஏதாவது கொடுத்தா ஐயா இதுக்கு மேலே என்ன கத்த விடாத. சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. தம்பி தம்பி யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். ஒரே ஒரு ஓட்ட போட்டு விடுங்க விவசாயிக்கு. பாவம்யா, பாவம். விஷம் குடிச்சு சாகுற நிலைமைக்கு தள்ளிட்டிய. என்னடா பிச்சை எடுக்கிற? என்கிட்ட கொடு. ஒரே ஒரு நாள் கொடுங்களேன் ப்ளீஸ். என்னடா ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி இந்த சங்கர் படம் அர்ஜுன் நடிச்ச மாதிரி ஒரு நாள் கொடு. 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா? கம்பு வேணுமா? திணை வேணுமா? சாமை வேணுமா? அரிசி செப்பரிசி வேணுமா? இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? இந்த விழா நல்லா நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். புறம்போக்குகளே, என்னடா